வணக்கம் மக்களே. ஸோ கண்ணப்பா இந்த படத்தை பற்றி விமர்சனம் பார்க்கலாம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு புராண காலத்து கதை, கண்ணப்ப நாயனாரோட கதை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எல்லாருமே இந்த கதையை வந்து படிச்சிருப்பாங்க. இட்ஸ் அன் யூனிவர்சல் ஒரு ஸ்கிரிப்ட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ரொம்ப வருஷமா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எடுத்து தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரைட்டிங்கும் சரி, அதை பற்றின ரிசர்ச்சும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து எந்த ஒரு கிரிட்டிக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிடுறேன். இந்த நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்களை பற்றியெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ போயிடலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக மூவி ரிவ்யூஸ் அண்டு பாக்ஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரைம் மூவிஸ், இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஓகேங்க. இப்போ என்னன்னா தின்னன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மஞ்சு வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் குமார் சிங். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ வெரி குட் டைரக்டர். அதே நேரத்தில் இந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மஞ்சு அவர் தான் எழுதினது. இந்த படத்தை இயக்கியது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா மோகன் பாபு. ஸோ என்னன்னா மோகன் பாபுவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பி இருக்காரு. பிகாஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு தொகையை வந்து செலவிட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. விஷுவல்ஸாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லொகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேக்கிங்கில் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு டேர்ம் சொன்னால் மேக்கிங்கில் பெரிய செலவு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னன்னா தின்னன் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார். அவர் இயற்கை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தின்னன். ஸோ தின்னன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இஸ் அன் ஹண்டர். ஓகேங்களா. ஸோ என்னன்னா இவர் வந்துட்டு ஊர் பூரா வந்து ஊர் பூராங்கிறது சார் இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னியை கொள்வது, சாப்பிட்றது, இந்த மாதிரி அவர் ஹண்டர் என்ன பண்ணுவா, அப்படி ஒரு வேடன் குடும்பங்கள் என்ன பண்ணும் அதுதான் வந்து அவர் இருப்பார். ஒரு கடத்தில் என்னன்னா ஒரு குளத்தங்கரை பக்கத்தில் வந்து சிவனுடைய இதை பார்க்குறாரு, லிங்கத்தோட உருவத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த லிங்கத்தோட உருவத்தை பார்த்து அவருக்குள்ள அந்த ஒரு லிங்கம், ஒரு தெய்வீக அந்த சொல்லுவாங்கள்ல, என்னமோ தெரியலப்பா அந்த சாமி என்னை ஈர்த்திருச்சு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிவோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சிவன் மேலே அவ்வளோ பக்தி ஆகிட்டு அப்புறம் இவரே வந்துட்டு இவருக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எல்லாம் கிடையாது. இவருக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அவருக்கு வந்து சிவன் மேலே அன்பு. தண்ணி எடுப்பார், சிவனை க்ளீன் பண்ணுவார், இது இலைகளெல்லாம் கொண்டு போய் வைப்பார், காட்டு பண்ணியை வேட்டையாடுவார், மாமிசத்தை கொண்டு போய் வைப்பார். என்னன்னா இப்படியே வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு சிவனுடைய மிகப்பெரிய ஒரு அன்பை பெறுவதற்காக அப்படிங்கிறத விட சிவனை வந்து ரொம்ப நேசிப்பார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஒரு பற்று அவருக்கு வந்தோன்னு என்ன ஆகுன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் வருவார். ஓகேங்களா. ஸோ அந்த முனிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவனை வந்து அவரும் வழிபடவர் தான். பட் என்னன்னா அந்த மாமிசத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி மாமிசம் எல்லாம் வைக்கக்கூடாது, வச்சு நீ கும்பிடக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு தின்னனோட வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அப்போ சிவனிடமே போய் முறையிடுவார். இவன் பாரு, இந்த மாதிரி உனக்கு வந்து மாமிசத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கும்பிடுறான், இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா என் மேல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அதீத பக்தி, அந்த அளவுக்கு வந்து ஒரு டிவோஷனான லவ், அதை வந்து அந்த முனிவருக்கு புரிய வைக்கணும். யாருன்னா முனிவரா மோகன் பாபு நடிச்சிருப்பாரு. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய கண்ணிலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ ரெண்டு கண்ணிலையுமே ரத்தம் வரும்போது ரெண்டு கண்ணையுமே வந்து பார்த்தீங்கன்னா தின்னன் எடுத்து அந்த இதுக்கு வந்து ஒட்டிடுவார். என்னன்னா அந்த லிங்கத்துக்கு வந்து வச்சுட்ருவார். அப்போ ரெண்டு கண்ணிலுமே ரத்தம் நின்றுடும். அப்போது 3 முறை வந்து இது இவர் கூப்பிடுவார், சிவன், கண்ணப்பா 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 அப்படிம்பாங்க. ஸோ அவருக்கு என்னென்னா ஃபோக்கஸ் பூரா அந்த சிலையில் வந்து ரத்தம் வருது, ஹி ஃபீல்ஸ் என்ன சொல்கிறது, ஐயோ சாமிக்கு கண்ணில் ரத்தம் வருது, என் கண்ணை கொடுத்தாரு அதை இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சீன் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. கடைசியில் என்னென்னா அதை கொடுத்தோன்னே அவருடைய அன்பை வந்து அந்த முனிவருக்கு புரிய வைப்பார். அதுவும் புரிஞ்சிடும். அப்புறம் அவர் இழந்த அந்த பார்வையை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற போன கதையை வந்து இப்படி தான் வந்திருக்கும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு வந்து இவங்க எடுத்துக்கிட்ட அந்த திரைக்கதை ஒரு புனைதல் இருக்கு. அதாவது என்ன சொல்றோம், சில ஃபிக்ஷனும் உள்ள வச்சிருக்காங்க. அப்படியே வந்து கதையை ஃபுல்லா இவங்க வந்து எலாபரேட் பண்ணல. நிறைய இடத்துல கமர்ஷியலுக்காக நிறைய விஷயத்த மாத்திருக்காங்க. குறிப்பா சரத்குமார் ஆகட்டும், பிரீத்தி முகுந்தன் ஆகட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானந்தா, ஸோ இவங்க எல்லாமே நடிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. மெயினாக அந்த கேமியோ, அந்த கடவுளுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா கேமியோக்கு வந்து நிறைய ஆட்கள் வந்து வந்திருப்பாங்க. மெயினாக பிரபாஸ், அக்ஷய், காஜல் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா
அந்த ஒரு சப்போர்ட்டிவ் வந்து அந்த ரோலில் பண்ணியிருப்பாங்க. பட் கேமியோவாக இருந்தாலும் ஹை லெவல் கேமியோ, இந்த கேமியோவே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க விஷுவலை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஒவ்வொரு காட்சிகளும் இருக்கட்டும், இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அந்த மஞ்சு உள்ள இறங்குறாரு பார்த்தீங்களா, விஷ்ணு மஞ்சு உள்ள இறங்கி அந்த அம்பை எடுத்து விடும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் காட்சியை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாகுபலி அளவுக்கு வந்து இவங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பாகுபலி அளவுக்கு இல்லைனாலும் கூட டெஃபினட்டா நம்மளை வந்து ஒரு டைம் உட்காந்து நல்லபடியாக அந்த படத்தை வந்து பார்த்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வர்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப ட்ரோல் பண்ணுறக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் வெரி குட் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ பேஸில் போகும். எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். புராணத்தை பொறுத்த வரைக்கும் படம் அப்படி மெதுவாக போகும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பயங்கரமாகும். லாஸ்ட் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அதாவது அந்த கான்வர்சேஷன் சிவாவஸ் அந்த முனிவர் அப்புறம் திண்ணன், இந்த கான்வர்சேஷனே பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த விஷயமே பார்க்குறக்கு. எனக்கு அந்த லாஸ்ட் ஒரு 30 to 40 minutes படம் வந்து ரொம்ப நல்லா இருந்து. பட் கிளைமேக்ஸ் வந்து யூஸ்வல் அந்த மாதிரி வந்து முடிச்சுட்டாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பா வந்து ஒன் டைம் ஃபேமிலியோட உட்காந்து டீசென்ட் வாட்சபிள் பார்த்துட்டு யூ கேன் என்டர்டைன் யுவர் செல்ஃப். பட் 3 hours அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 3 hours வந்து கண்டிப்பாக அதை கன்வே பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஒரு இதாக தான் போகுது. பட் இருந்தாலும் அந்த விஷுவல்ஸு, அந்த சாங்ஸு, அந்த அம்பு விடுற சீன்ஸு, அப்புறம் மோகன்லால் சீன்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொஞ்சம் வந்து என்டர்டெயின் பண்ணும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்டோரிக்குள்ளே இறங்கி அந்த கதைக்களத்தை வந்து நம்மளை வந்து உன்னிப்பாக கவனிக்க வைப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ஓவராலாக படம் வந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பும். நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அது எந்த ஒரு தவறும் கிடையாது. தாராளமாக பார்க்கலாம். கண்ணப்பா வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பாகுபலி அளவுக்கு இல்லைனாலும் கூட கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆதி புருஷர்கள் அதுக்கு குறையாது. சரிங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ யூ ஹேவ் டு வாட்ச் வித் யுவர் ஃபேமிலி திஸ் மூவி. இட்ஸ் வெரி குட் மூவி. ஓகேங்களா? தேங்க்யூ.